யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சீனாவின் கேஜிஎஃப் கண்டுபிடிப்பு எங்கே, எப்போது? அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகத்திலேயே தங்கம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க மிக சிலர் தான் இருப்பாங்க. வாய்ப்புகளே இருக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகளே இருக்காது. தங்கம்னா அவ்வளோக்கு உயிரை கொடுப்பாங்க. உயிரும் தங்கமும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தங்கத்தை வச்சு தாங்க இந்த உலகமே சொல்லுதுன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. ஒரு நாட்டோடைய நாணய மதிப்பை நிர்ணயிக்கிறது அவங்க கையில் இருக்கிற கையிருப்பு தங்கத்தை வச்சு தாங்க. அந்த தங்கம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்றப்பல அவங்களோட நாணயமும் மதிப்பு வந்து உயருங்க வேறு நாடுகளில். ஸோ இது போன்ற ஒரு தங்கம் எவ்வளோ மதிப்பு வாய்ந்ததோ அந்த தங்கம் வந்து இப்போ சீனாவில் டன் கணக்கா டன் கணக்கா ஒரு டன் 2 டன் இல்லை மக்களே, 1000 டன்னு 1000 மெட்ரிக் டன்னுக்கு அளவுக்கு கிடச்சிருக்குது சீனாவில். அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சீனாவில் வந்துட்டு ஹூனான் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் தங்க சுரங்கம் ஒன்று புதுசாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட மதிப்பு இந்திய மதிப்பில் 7 லட்சம் கோடிங்க. 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஈக்குவலான மதிப்புங்க. அந்த தங்க சுரங்கத்தில் இருக்கிற தங்கங்களுடைய மாதிரிகள் வந்து இப்போ கிடச்சிருக்குது. இந்த தங்க சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கின்ற தங்கத்தோட அளவை எடுத்தாங்கன்னா ஏற்கனவே சைனா வந்து உலக பொருளாதாரத்தில் வந்து பெரிய லெவலில் இருக்குது. அதில் இந்த தங்கமும் கிடச்சதுன்னா அவங்களுக்கு அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். 7 லட்சம் கோடி மக்களே, 83,000 மில்லியன் டாலருக்கு மதிப்புள்ள ஒர்த்தான தங்கம் வந்துட்டு புதுசாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க சீனாவில். இப்போ இந்த கண்டுபிடிப்பு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, சீனாவில் ஹுனான் மாவட்டத்தில் பிங்ஜியாங்கிற மாவட்டத்தில் வந்துட்டு அவங்க என்ன கனிமங்கள் இருக்குது அப்படிங்கிறத ட்ரில்லிங் போட்டு மலையில் குடஞ்சி பார்க்க போகும்போது அவங்களுக்கு ஒரு அடித்தது பாரு ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி தங்க சுரங்கமே கிடச்சிருக்குதுங்க. இந்த தங்க சுரங்கம் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா தான் தங்கத்துக்கு பேர் போனது. தென்னாப்பிரிக்காவிலேயே 900 மெட்ரிக் டன் அளவுக்கு தான் தங்க சுரங்கம் இருக்குது. இது 1000 மெட்ரிக் டன்னை தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 1000 மெட்ரிக் டன்னுங்கிறது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் சைனாவோட பொருளாதாரத்தை. இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாகாணத்தில் தாங்க அந்த தங்க சுரங்கம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே சப்ப மூக்கானுங்க ரொம்ப ஓவராக துள்ளுவானுங்க. உலக பொருளாதாரத்தையும் அவங்க கையில் தான் வச்சுக்கிறானுங்க. இப்போ இது வேறு கிடச்சதுன்னா அவனுங்க ஆட்டத்தை சொல்லவா வேணும். இனி அவனுங்க கையில் தான் உலகமே இருக்கும் போல். என்ன பண்ணுறது, மக்களுக்கு சைனா மக்களுக்கு அடித்தது பார் ஜாக்பாட்டுன்னு தான் இருக்குது. அந்த மக்கள் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு கிஃப்டடாக ஏதாவது கிடைக்குமா இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கலாங்க. வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால்? இது மாதிரி கிடைச்சா சந்தோஷம்தான். அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஜியோ டிவியின் வணக்கங்கள். வணக்கம்.